வணக்கம் மக்களே. நம்மளாம் எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான 3வது ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோல பாத்தீங்கன்னா நம்ம விக்ரம்க்கும் திவ்யாக்கும் நடந்த சண்டை எடுத்து போட்டு சேதனை பேசுறாப்ல. ஏன்னா இந்த வாரம் ஸ்டார்டிங்கே விக்ரம் வந்து ஒரு மாதிரி திவ்யா மேல வன்மத்தை கக்கி தான் ஸ்டார்ட் பண்ணாப்ல. முக்கியமா அந்த சண்டை இருக்க சண்டை எம்மா சண்டை எபிசோட் முடிஞ்சோடனே வீட்டுக்குள்ள ஒரு சண்டையை போட்டாங்க பாருங்க. தேவையே இல்லாத ஒரு சண்டை, தேவையில்லாம ஒரு சண்டையை போட்டு ஒரு மாதிரி ஒரு பஞ்சாயத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பஞ்சாயத்தை மறைக்கிறதுக்கு வீட்டுக்குள்ள ஒரு சில விஷயங்கள் நம்ம விக்ரம் பண்ணியிருந்தாப்ல. இருந்தாலும் திங்கக்கிழமை வந்து கொஞ்சம் ஓவரா போயிருந்தாப்ல. திங்கக்கிழமை இந்த நாமினேஷன் ப்ராசஸ் நடக்கும்போது நம்ம விக்ரம் வந்து திவ்யாவை நாமினேட் பண்ணிருப்பாப்ல. அப்படி நாமினேட் பண்ணும்போது விட்ட வார்த்தைகள் எல்லாமே ரொம்பவே தப்பா இருந்துச்சு. திவ்யா வந்து ஒரு ஃப்ராடு, திவ்யா வீட்டுக்குள்ள பண்ணிட்டு இருக்கிறதுலாம் நம்பர் 1 அயோக்கியத்தனம், திவ்யா வந்து ஒரு கோலை, திவ்யா வந்து ஒரு ஈகோ, ஐயோ இது ஒன்று சொன்னாங்களே, இது கூட அந்த டைம்ல ட்ரெண்ட் ஆச்சு, ஈகோயிஸ்ட் மொனாலிகாவா, ஐயோ காய்ஸ் அதுக்குள்ள மறந்து போச்சு, அப்படி ஒன்று சொன்னாப்ல. ஸோ அந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை விட்டு ஒரு மாதிரி திவ்யாவை அடிச்சு பேசியிருப்பாப்ல. அந்த டைம்ல நம்ம சாண்ட்ரா கூட ஆப்போசிட் பண்ணியிருப்பாங்க. சாண்ட்ரா கூட ஆப்போசிட் பண்ணி இந்த மாதிரி வார்த்தைகளை பேசக்கூடாது, இந்த மாதிரி வார்த்தைகளை விடாதுன்னு சொல்லிட்டு சாண்ட்ரா கொந்தளிச்சிருப்பாங்க. இருந்தாலும் விக்ரம் இல்ல நான் அந்த வார்த்தைகள் சொல்லி தான் பேசுவேன், எனக்கு அந்த வார்த்தைகள் தான் சொல்லணும்னு சொல்லி இருக்கு, நான் அப்படித்தான் பேசுவேன், அது ஒருவேளை தப்பா இருந்துச்சுன்னா பிக் பாஸ் சொல்லிட்டு நான் மாத்திக்கிறேன், இல்லாட்டா நான் அப்படித்தான் பேசுன்னு சொல்லிட்டு அதே ஸ்டாண்ட்ல இருந்து கடைசி வரத்துக்கு நம்ம திவ்யா வந்து ஃப்ராடுன்னு சொல்லி தான் நம்மால் பேசியிருப்பாப்ல. ஒரு இடத்துல மட்டும் இல்ல, இந்த வாரம் ஃபுல்லா நிறைய இடங்கள்ல அந்த ஃப்ராட் அப்படிங்கிற வார்த்தையை ரிஜிஸ்டர் பண்ணாப்ல. அப்பவே நினைச்ச ரைட்டு ஒரு சம்பவம் இருக்குன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம மாமா வந்து பாருகிட்ட சண்டையை போட்டிருப்பாப்ல. செவ்வாய்க்கிழமையா புதன்கிழமையா மாமா வந்து பாருகிட்ட சண்டை போட்டிருப்பாப்ல. அப்படி சண்டை போடும் போது நம்ம மாமா வந்து ரொம்ப ரூடா நடந்திருப்பாப்ல. அப்ப அந்த விஷயத்தை பிடிச்சி வச்சு வீட்டுக்குள்ள எல்லாருமே பேசி இவனுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும், ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கான், சேஃப்டி இல்ல, ஒரு மாதிரி வைலன்ஸ் பண்றான்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசியிருப்பாங்க. அந்த டைம் எல்லாரும் பேசுறத பார்த்துட்டு நம்ம விக்ரமுக்கு பயம் வந்து விக்ரம் நேரா போயிட்டு நான் உங்ககிட்ட கோவப்பட்டதை என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் தெரியாம கோவப்பட்டேன், அந்த இடத்துல வந்து ஏதோ வந்து நான் டப்புன்னு நீங்க ஃபேமிலின்னு சொல்லி சொன்னோன்னா ஒரு மாதிரி ட்ரிகர் ஆகி கோவப்பட்டு அந்த மாதிரி வார்த்தைகளை விட்டு ஒரு மாதிரி அடிக்கிற மாதிரி வந்துட்டேன், ஏன்னா மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டிருப்பாப்புல. ஏன் மன்னிப்பு கேட்டாருன்னா, இங்க காமோ பிடிச்சு கும்மிட்டு இருக்காங்களே, நாளைக்கு நம்ம டாபிக் எடுத்து போட்டு நம்மளே கும்மிடுவாங்களோன்னு சொல்லிட்டு ஒரு பயத்துல தான் விக்ரம் மன்னிப்பு கேட்டாப்ல. ஸோ அந்த டாபிக்கை சேதனை எடுக்கிறாப்ல. எடுத்து சேதனை விக்ரம்கிட்ட கேட்கிறாப்ல, நாமினேஷன் அப்போ ஏன்பா இந்த மாதிரி வார்த்தைகளை விட்டா சொல்லுன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு விக்ரம் என்ன சொல்றாருன்னா, சார் இங்க பாருங்க சார், என்னோட ஒய்ஃப் சொல்லி தான் நான் கத்துறேனா, நான் என்னோட ஒய்ஃப் சொல்லி தான் நான் கேட்கறேனான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல என் ஒய்ஃப் பேரை மென்ஷன் பண்ணி பேசினாங்க சார், அதான் எனக்கு கொஞ்சம் கடுப்பாயிடுச்சின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்றாப்ல. ஆக்சுவலா விக்ரம் வந்து அப்படியே வர மாத்தி பேசிட்டே இருக்காப்ல. அங்க ஒய்ஃப் பேரை சொல்லி யாருமே பேசல, அங்க வந்து விக்ரம்கான ஒய்ஃப் நேம் சொல்லி யாருமே பேசல. ஃபர்ஸ்ட் ஃபேமிலின்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் உங்க ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு இருந்ததை கேட்டேன் அப்படின்னாங்க, அவ்வளவுதான். ஓகேவா? இதுல இவர் வந்து எப்படி மாத்தி பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா, நீங்க உங்க ஒய்ஃப் ஆர்த்தி கிட்ட உட்காந்து பேசிட்டு இருந்தீங்களா, அதை நாங்க கேட்கத்தான் செஞ்சோம்னு சொல்லிட்டு நம்ம திவ்யா சொன்ன மாதிரி இவர் மாத்திட்டோம். அது மட்டும் இல்லாம திவ்யா வந்து நார்மலா அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க, நீங்க வந்து உங்க ஃபேமிலி கிட்ட இருந்து பேசிட்டு இருந்தீங்களா, உங்க ஃபேமிலி உங்களுக்கு அட்வைஸ் கொடுத்தாங்கல்ல கத்தி பேச சொல்லி, அதை கேட்டேன்னு சொல்லிட்டு திவ்யா நார்மலா சொல்லியிருப்பாங்க. அதையும் எப்படி மாத்தினான்னா, யாருக்கிட்ட சாண்ட்ரா கிட்ட உட்காந்து பேசணும்னு நினைக்கிறேன், எப்படி மாத்திரானா, திவ்யா வந்து அந்த சண்டையில உங்க ஃபேமிலி கிட்ட உட்காந்து பேசுனதை நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி ஆக்ஷன் பண்ணதா விக்ரம் வந்து அப்படியே மாத்தி பேசிட்டாப்ல. அப்பவே நினைச்சேன் கண்டிப்பா சாட்டர்டே சண்டே இந்த டாபிக் அட்ரஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த டாபிக் எடுத்துட்டாங்க. அப்ப விக்ரம் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லிட்டு இருக்கிறது என்ன, அங்க வந்து என்ன மாற்று கருத்தை வச்சாலும் திவ்யா ஏத்துக்க மாட்டுக்காங்க, என்ன மாற்று கருத்தை வச்சாலும் அந்த விஷயத்தை ஏத்துக்க மாட்டுக்காங்க, பேச கூட மாட்டுக்காங்க. ஆப்போசிட்ல ஒரு வார்த்தை பேசினா கூட சரின்னு இருக்கும் சார், ஆனா பேச கூட மாட்டுக்காங்க, அப்படியே இக்னோர் பண்ணி கடந்து போறாங்க. அது மட்டும் இல்லாம நான் வந்து ஏதாவது பேச போயிட்டா உடனே நான் நடிக்கிறேன், டிராமா போடுறேன், இந்த மாதிரி வார்த்தைகளை விடுறாங்க சார்ன்னு சொல்லிட்டு நம்ம விக்ரம் வந்து கம்ப்ளைண்டா வைக்கிறாப்ல. அப்ப அந்த இடத்துல திவ்யா சொல்றது என்ன, இங்க பாருங்க சார், அவங்க வந்து என்கிட்ட ஒரு மாதிரி கத்திட்டு வராங்க, ஓகேவா, என்கிட்ட கத்திட்டு வந்துட்டு ஒரு மாதிரி மாற்று கருத்தை வைக்கிறேன்னு சொல்லி வராங்க. அவங்க மாற்று கருத்தை ஏத்துக்கணும்னு அவசியமே கிடையாது, அவங்க மாற்று கருத்தை நான் கண்டிப்பா ஏத்துக்கணுமா அப்படிலாம் கிடையாது. எனக்கான கருத்துல நான் ஸ்டாண்ட் பண்றேன், எனக்கான கருத்து தப்பா இருந்துச்சுன்னா நீங்க அட்ரஸ் பண்ண போறீங்க, அவருக்கான கருத்தை தான் நான் கேட்கணும். அவர் வந்து ஒரு மாற்று கருத்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் என்கிட்ட கத்திட்டு வரும்போது அது எனக்கு கேட்கணும்னு அவசியம் இல்லை சார். அவர் உன்ன கத்திட்டு வர்றது என்னால ஏத்துக்க முடியல, என்னால பேச முடியலன்னு சொல்லிட்டு திவ்யா அவங்களுக்கான ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. ஆனா சிம்பிளா ஒன்னு சொல்லிட்டா, இதுல மாற்று கருத்தை ஏத்துக்க மாட்டுக்காங்க அப்படிங்கிறது உண்மை. திவ்யாவை பொறுத்த வரைக்கும் மாற்று கருத்தை ஏத்துக்க மாட்டுக்காங்க அப்படிங்கிறது உண்மை. ஆனா அதே மாதிரி விக்ரம்க்கு வந்து திவ்யா மேல தனிப்பட்ட வன்மம் இருக்கு அப்படிங்கிறது உண்மை. இந்த வீட்டுக்குள்ள வேற யாராச்சும் இந்த மாதிரி மாற்று கருத்தை ஏத்துக்காம போயிட்டா ஒன்னு விக்ரம் வந்து சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருவார், இல்லாட்டா விக்ரம் பேசாம போயிருவார். ஆனா திவ்யா அப்படிங்கறதுனால
சும்மா சும்மா நோண்டி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நோண்டிக்கிட்டே இருக்காப்ல. பட் இந்த வீக் முடியறதுக்கு முன்னாடி நம்ம விக்ரம் வாயாலே ஒரு இடத்துல வந்து ஒன்று சொல்லியிருந்தாப்ல, எனக்கு திவ்யாவை பிடிக்காது, இருந்தாலும் திவ்யாவுக்கு வெளியே போயிட்டு நான் கோவில் கட்டுறேன்னு சொல்லிட்டு. ஏன்னா சாண்ட்ராவை தள்ளி விட்ட அந்த விஷயத்துல கார் டாஸ்க் அப்போ திவ்யா வந்து பார்வைப்பட்டு ஒரு மாதிரி அடி பொழந்திருப்பாங்கல்ல, அப்ப தலைவன் உள்ள உட்காந்து சாண்ட்ரா கிட்ட சொல்லிட்டு இருக்கான், யாரு விக்ரம் வந்து உட்காந்து சொல்லிட்டு இருக்கான், எனக்கு திவ்யா பிடிக்காது, இருந்தாலும் நான் திவ்யாவுக்கு வெளியே போய் கோவில் கட்டுறேன், ஏன்னா பார்வை போட்டு அடி பொழந்து எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில எனக்கு தெரிஞ்சு திவ்யா எப்படின்னா, அவங்களுக்கு ஒரு விஷயம் தப்புன்னு தெரியுதா, ஸ்டாண்ட் பண்ணுவாங்க, அந்த இடத்துல சண்டை போடுவாங்க, கடைசி ஒருத்தி சண்டை போட்டு அவங்களுக்கான விஷயத்த அங்க சொல்லுவாங்க. இல்ல வேற யாராச்சும் ஒரு டிராமா பண்ண வராங்கன்னா அந்த டிராமாக்குள்ள அன்வான்டா இருக்க மாட்டேங்காங்க. இப்போ நான் என்ன கேக்குறேன்னா, விக்ரம் இதுக்கு முன்னாடி இப்படித்தான் எல்லாருக்கிட்டே கத்தி கத்தி பேசினாரா? இப்போ எனக்கான கேள்வி அதுதான். இப்போ விக்ரம் வந்து இதுக்கு முன்னாடி இப்படித்தான் எல்லாருக்கிட்டே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் பிதிக்கிட்டு வந்து பேசினார், அப்படிலாம் கிடையாதுல்ல. அப்போ இவர் சொல்றது என்ன, என் ஃபேமிலியை சொன்னாங்க, என் ஃபேமிலியை சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. ஃபேமிலி யாரும் தப்பா சொல்லல. இப்போ ஃபேமிலியை தப்பா சொல்லியிருந்தா விக்ரம்கான கண் இந்த அளவுக்கு பிதுங்கிட்டு வந்துட்டு ஒரு மாதிரி மூக்க கடிக்கிற மாதிரி வர்றது சரின்னு சொல்ல. ஏன்னா அவர் அப்படித்தான் வந்தாரு. ஃபேமிலி அப்படிங்கிற வார்த்தை எடுத்ததுக்கு மட்டுமே வச்சுட்டு என் ஃபேமிலி இது பண்ணாதீங்க, என் ஒய்ஃபை இது பண்ணாதீங்க ஓய் அப்படின்னு சொல்லிட்டு மூக்குக்கு நேராக வந்தாப்புல. அப்படி இருக்கும்போது யாருக்கு வேணா பயம் இருக்கத்தான் செய்யும். எப்படி சாண்ட்ரா அந்த டாஸ்க்ல இடிச்சு தள்ளி வெளியே போட்டது, அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா உங்களுக்கு ட்ராமா மாதிரி ஒரு மாதிரி காமோ பார்த்து அப்படியே பெட்டு கீழே ஒதுங்கினாங்களோ, அதே மாதிரி நீ ஒருத்தவங்க மூக்குக்கு நேரம் அடிக்கிற மாதிரி கடிக்கிற மாதிரி போனா அவங்களுக்கு பயம் இருக்கத்தான் செய்யும். அவங்க அடுத்த அந்த டாபிக் எடுத்து உன்ட்ட பேச யோசிக்கத்தான் செய்வாங்க. யோசிக்கும்போது நீ கடிச்சிருவியோ இல்லை பிடிச்சி தள்ளி விட்டுருவியோன்னு சொல்லிட்டு எல்லாமே யோசிப்பாங்க. அதனாலதான் அந்த இடத்துல வந்து திவ்யா ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணி இருந்தாலும் திவ்யா பயப்படாம ஷட் ஆப்னு சொல்லிட்டு கத்திட்டே இருப்பாங்க. இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இவன் அடிக்கிற மாதிரி எகிரிட்டே வருவான். நார்மலா ஒய்ஃப்னு சொன்னதுக்கு ப்ரோ, ஒய்ஃப்னு சொன்னா கெட்ட வார்த்தையா ப்ரோ? உங்க ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு இருந்ததை கேட்டேன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க, இது கெட்ட வார்த்தையா இல்ல இது தப்பா சொல்ற விஷயமா? அப்படிலாம் எதுவுமே இல்லையே. அப்படிலாம் எதுவுமே இல்லை. இவன் வேணுக்குன்னே ட்ராமா போட்டான். அவனுக்கே தெரிஞ்சுதான் அதுக்கப்புறம் வந்து சாரி கேட்டான். அவனுக்கே தெரிஞ்சு போச்சு ப்ரோ. இப்போ எப்படி தெரிஞ்சுட்டுனா, காமு சண்டை போட்டதை வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் எடுத்து பேச ஆரம்பிச்சாங்கல்ல. எடுத்து பேச ஆரம்பிச்சு காமு ரொம்ப ரூடா நடந்துக்கிட்டான், இது ரொம்ப தப்புன்னு சொல்லி பேச ஆரம்பிச்சாங்க. அதை பார்த்த விக்ரமுக்கு தெரிஞ்சு போச்சு, நம்மளும் இப்படித்தான் சண்டை போட்டோம். அப்போ காமு வந்து பாருக்கு பண்ணும்போது பாரு எப்படி ஹர்ட் ஆகுறாங்களோ அதே மாதிரி எங்க திவ்யா ஹர்ட் ஆயிருப்பாங்கல்ல. அப்போ திவ்யா வந்து சாட்டர்டே சண்டே நம்மள போய் மாட்டி விட்டா நம்மளும் செத்தவன்னு சொல்லிட்டு நைட்டோட நைட்டா வந்து சாரி கேட்டிருப்பாப்ல. நைட்டோட நைட்டா அந்த டாபிக் வந்து முடிச்சு விட்டுருன்னு சொல்லிட்டு நைட்டோட நைட்டா சாரி கேட்டிருப்பாப்ல. பட் அந்த சாரி உண்மையான சாரியான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா நைட்டு சாரி கேட்டுட்டு அடுத்த நாள் ஒரு காலைல ஒரு டிக்கெட் ஃபினாலே டாஸ்க் வைக்கும்போது அந்த டாஸ்க்ல வந்து விக்ரமால நம்ம திவ்யா அவுட் ஆயிருப்பாங்க. அப்போ சைட்ல உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம விக்ரம் உட்காந்து கிண்டல் பண்ணுவாப்ல. அப்ப நம்ம விக்ரம் போயிட்டு பாருகிட்ட நின்று ஐப்ரோலாம் அழிஞ்சு வந்துட்டு இருக்கு, நான் வேணா தொடச்சுடவா, வேண்டாம்ல அப்படிலாம் தொடச்சுட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கிண்டலா பேசியிருப்பாப்ல. ஸோ இவருக்குள்ள அந்த கோபம் வன்மம் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யுது. அது எதுக்குன்னு தெரியல. அது மேபி என்ன நடந்தாலும் திவ்யாவை பாராட்டிடுறாங்களே, என்ன நடந்தாலும் திவ்யா மேலே ஏறி வந்துட்டே இருக்காங்களே, நான் ஏதோ ஒரு வகையில உழைப்பு போட்டுக்கிட்டே இருக்கேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் கிடைக்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டு மேபி பொறாமையா இருக்கலாம். ஏன்னா என் கண்ணுக்கு ஒரு பொறாமை மாதிரி தான் தெரியுது. ஏன்னா ஒரு இடத்துல அவரே ஓப்பனா சொல்லியிருந்தாரு, ஃபேமிலி ரவுண்டப்போ வீட்டுக்குள்ள வந்த ஃபேமிலிஸ் எல்லாமே திவ்யாவை பார்த்து, திவ்யா நீங்க சூப்பரா பேசுறீங்க, நல்லா பேசுறீங்க, செம பாயிண்டா பேசுறீங்க, இதே மாதிரி பேசுங்கன்னு சொல்லிட்டு எல்லா ஃபேமிலியும் திவ்யா கிட்ட சொன்னாங்க போல. இந்த விஷயத்த விக்ரம் பார்த்துட்டே இருந்திருக்காப்ல. அப்ப விக்ரம் இந்த விஷயத்த சொல்லி உட்கார்ந்து புலம்புறாப்ல. ஃபேமிலி ரவுண்ட்ல வர்ற எல்லாருமே திவ்யாவை பார்த்து நல்லா பேசுறீங்கன்னு சொல்லி சொல்றாங்க. நான் இந்த வீட்டுக்குள்ள 24 மணி உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். திவ்யா அப்படி எதுவுமே நல்லா பேசலையே, நல்ல ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சாங்க, தரமான பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. அப்போ வர்ற ஃபேமிலிலாம் சப்போர்ட் பண்ணி பேசுறாங்கன்னா திவ்யா அப்படி என்னதான் பண்ணாங்க, திவ்யா என்ன பண்ணதுனால இப்ப இந்த ஃபேமிலிலாம் இப்படி சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு கொந்தளிச்சாரு. எனக்கு அங்கேயே தெரிஞ்சு போச்சு, திவ்யாவுக்கு வர்ற சப்போர்ட், திவ்யாவுக்கு வர்ற ஆதரவு அது அவருக்கு பிடிக்கல. அவர் என்ன செய்யறாருன்னா, நான் உழைப்ப போடுறேன், அவங்க உழைப்பே போட மாட்டேங்காங்க, அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு சப்போர்ட் வருது, எனக்கு சப்போர்ட் வரல, அப்ப நான் அவங்களுக்கு ஆப்போசிட் பண்ணி பேசிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு ஆப்போசிட் பண்ணி பேசுறாப்ல. இதுல சிம்பிள் ப்ரோ, இவங்க 2 பேருக்கு நல்லா தான் ஒத்து போச்சு. எனக்கு தெரிஞ்சு அப்படியே போயிருந்துருக்கலாம். தேவையில்லாம ஒரு சண்டையை போட்டு இவ்வளவு தூரம் கொண்டு வந்து இப்போ சாட்டர்டே சண்டே எபிசோட் வந்து கொண்டு நிப்பாடி இருக்காங்க. இதுல சாட்டர்டே சண்டே எபிசோட் வந்து கொண்டு நிப்பாடி இருக்காங்க. இதுல சேதனை கடைசியா விக்ரம்கிட்ட தான் இதை சொல்றாப்ல நினைக்கிறேன். தவறு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வருத்தம் காட்டுறீங்க, ஆனா அதுக்கப்புறம் அப்படியே அந்த பழைய தவறு அப்படியே மறந்து விடுற மாதிரி விட்டுட்டு புதுசா ஒரு தவறு பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அப்ப அந்த பழைய தவறு பண்ணும்போது வருத்தம் காமிச்சிங்களா, அதுக்கு என்ன, அதுக்கான அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு சேதன் ஒரு மாதிரி லாக் பண்ணி கேட்கிறாப்ல. இது விக்ரமுக்கு புரியுமான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா அவர் கரெக்ட்னு சொல்லி தான் அவர் இப்போ ஒருத்தி சுத்திட்டு இருக்காரு. வீட்டுக்குள்ள யாராச்சும் போயிட்டு நீ தப்பு அப்படின்னா அந்த விஷயத்த அவர் கொஞ்சம் கூட யோசித்து பார்க்க மாட்டேங்காரு. அவர் எப்பவுமே கரெக்ட், அவர் ரொம்ப கரெக்டா யோசிக்கிற மாதிரி விக்ரம் நினைச்சிட்டு இருக்காப்ல. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. பட் ஃபினாலே வீக்ல இருக்கும் ப்ரோ, எதுக்கு வன்மத்தை கொட்டி நமக்கு என்ன கிடைக்க போய் சொல்லுங்க. இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல படுங்க. எனக்கு தான் ஒரு மாதிரி கேரா இருக்கு.